மதுரையை பொறுத்த வரைக்கும் நகைக்கடை பஜார், ஜவுளிக்கடை வீதி, ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் டீச்சர்ஸ் காலனி, பேங்க் காலனி, பொறியாளர் நகர், போலீஸ் குவார்ட்டர்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஒன்றா வாழக்கூடிய ஏரியாவும் மதுரையில் இருக்கு. இவ்வளவு ஏன் அடிதடி, வெட்டுக்குத்து, கட்ட பஞ்சாயத்து, திருட்டு இதையே தொழிலா செய்கிறவங்களுக்கும் தனி ஏரியாவே இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நினைக்கிறது தான் சரி. தான் வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இப்படி திருட்டையே தொழிலா செய்கிற தாசன்னா, அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள், இவங்களுடைய அன்றாட வாழ்க்கை தான் இது. இவன் தான் ரவி. இவன் தாசண்ணாவுக்கு வலது கை, இடது கை எல்லாம் இவன் தான். இவன் தாசண்ணாவுக்காக எதை வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் செய்வான்.